சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ், என்னோட ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு கமெண்ட்ஸ் கொடுத்த நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு அண்ணனோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வங்கி தேர்வு எழுதுறாப்புல. அந்த பொண்ணு எழுதுகிற தேர்வு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகணும், நல்ல ரேஞ்சுக்கு வரணும். நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் ஆரோக்கியமாகட்டும். ஐயாவை நல்லா வணங்கிட்டு இன்னைக்கு வர்றேன். என்னுடைய பெயர் வந்து அருக்கோட்டை நட்ராஜ். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகி வருகிறேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஐயனை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நேற்று என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயன் வந்து வெட்டுக்கிளி உருவத்தில் வந்திருந்தார். உங்களுக்காக எல்லாமே ஐயன்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய ஐயனுடைய ஜீவ சமாதி அங்கே போனீங்கன்னா விபூதி சந்தனம் வாங்கிக்கோங்க. அது வந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, கை கால் வலியாக இருக்குது, கேன்சராக இருக்குது, டிபியாக இருக்குது, எந்த நோயாக இருந்தாலும் மிகப்பெரிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விபூதி சந்தனம். ஓகேங்களா? அதே மாதிரி கோம்பைக்காடுக்கு போங்க. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது கோம்பைக்காடு. அதுக்கு நிறைய ஷேர் ஆட்டோக்கள் நிறையா போகும். அந்த ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா கேட்பாங்க. அந்த ஆட்டோவில் போங்க. அந்த மாதிரி ஆட்டோவில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஜக்கம்மா கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி ஐம்பொன் சிலை பக்கத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தம் எடுத்துக்கோங்க. அந்த பிரம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ஐம்பொன் சிலை பக்கத்தில் வச்சு நல்லா பூஜை பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடி இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி முடிஞ்சால் உங்களால் ஒரு 10 நிமிஷம் ஓம் சத்குருவே சரணம், சத்குருவே சரணம் சொல்லிட்டு அந்த ஐம்பொன் சிலை பக்கத்தில் உள்ள மரத்து பக்கத்தில் தான் ஐயன் வந்து முன்னாடி எல்லாரையும் வாட்டி வரைச்ச இடம். அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் மனசார நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஜீவ சமாதிக்கோ இல்லை கோம்பைக்காடுக்கோ எனக்கெல்லாம் எந்த ஒரு பங்கு கிடையாது. பட் ஐயாவால் நான் நிறைய பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக ஐயனுடைய புகழ் நிறைய பரவணும். அதே மாதிரி இந்த கோம்பைக்காடாக இருக்கட்டும், ஐயனுடைய வீடாக இருக்கட்டும், இடும்பன் மலையாக இருக்கட்டும், ஜீவ சமாதியாக இருக்கட்டும், எங்கே போனீங்கனாலும் ஐயன் சொன்னது மாதிரி நீங்கள் அன்னதானத்துக்கு நிறைய பொருள்கள் பண்ணுங்க. ஒருத்தனை மனசார சாப்பிட வச்சு அவனுக்கு ஐயா போதும் அந்த மாதிரி சொன்னாலே நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய கர்மா எல்லாமே மறைந்துவிடும். முடிந்த அளவுக்கு போகும்போது அரிசி, பருப்பு, ஜீனி, கோதுமை, அதே மாதிரி முடிஞ்ச பால் பாக்கெட் வாங்கிட்டு போங்க, ஜீனி வாங்கிட்டு போங்க, நாடு சக்கரை வாங்கிட்டு போங்க, யூஸ் வந்துடும் பிளேட் வாங்கிட்டு போங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போய் ஐயனுடைய ஜீவ சமாதிலையோ கோம்பைக்காடுலையோ கொடுத்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. ஐயன் 21 நாளையில் உங்கள் வீட்டுக்கு வருவார். இந்த வீடியோக்கு பின்னாடி வந்து பாருங்கள், கோம்பைக்காடில் எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி மதியம் 12 மணிக்கு நீங்கள் படுத்தாலும் உங்கள் மேலே சுடவே சுடாதுங்க அந்த இடத்துல. ஏன்னா அதெல்லாம் ஐயன் நடந்து போன இடம். ஓகேங்களா? ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், கோம்பைக்காடுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி கோம்பைக்காடுலையுமே வந்து அங்கே நிர்வாகி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய ஐயனுடைய ஜீவ சமாதி, ஐயனுடைய வீடு, இடும்பன் மலை, இங்கே வந்து நீங்கள் போய் நல்லா டொனேஷன் நல்லா பண்ணிக்கிட்டு வாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு. அதே மாதிரி தனிப்பட்ட நபர்கள் இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா அங்கே உள்ள நிர்வாகி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியும் இதோட இணைத்து விடுறேன். அதே மாதிரி நேற்று நாங்கள் ஐம்பொன் சிலையில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோக்கு பின்னாடி வருது. முடிந்த அளவுக்கு சத்குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது வந்து ஜீவ சமாதி கிடையாது, இது வந்து ஒரு கோவில். ஓகேவா? இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் டாப் ரேஞ்ச் வரணும். ஐயா நல்லா பூஜை பண்ணிக்கணும். ஓம் சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த கோம்பைக்காடுக்கு வந்திருக்கோம். கோம்பைக்காடோட வீடியோ வந்து பின்னாடி இதோட ஜாயின் பண்ணி விட்றேன். அதோட நிர்வாகி வந்து அண்ணன் பேசுகிறாரு. அவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பேட்டி எடுத்துருவோம். அண்ணா உங்கள் பேர் என்ன? பெரிய துறைங்க.
ஓகே. நீங்கள் தான் இதோட நிர்வாகி. நிர்வாகி ஐயா உத்தரவு கொடுத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஓகே. ஐயாவுக்காக Yeah. ஐம்பொன் சிலை வச்சு Yeah. இப்போ மண்டபம், சாப்பாடு மண்டபம், தங்கு மண்டபம் எல்லாம் சாப்பாடு மண்டபம் தான் இருக்குது. ஐயனுடைய ஐம்பொன் சிலை இருக்கிற இடம் தான் இருக்குது. வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்கய்யா. இப்போ வந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னாங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனல்னு சொல்லி நிறையா ஒளிபரப்புறாங்க. ஐயா கோம்பைக்காடு ஐம்பொன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகியோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன், இந்த மாதிரி கட்டட வேலைகளில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மாபெரும் தவறு. இது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நேரடியாக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எதை வேணாலும் ஐயாவுக்காக செய்யுங்க. ஐயா பணி சிறப்பாக நல்ல முறைக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் வழி நடத்தி சொல்லுங்க ஐயா. நல்லது.